ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணிக்கு வந்துட்டு அவங்களுடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் ரோகிணி மனோஜ்கிட்ட எனக்கு ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தூர போகிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் அட்டன் பண்ணி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இப்போ தான்ம்மா நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்பாவுக்கு திதி கொடுக்க ஒன்று கூப்பிடலான்னு தான் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் கண்டிப்பாக அங்கே வந்துடுவாம்மா, இப்போ தான் பூஜை பண்ண வந்திருக்கோம், பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் அங்கே வந்துடுறேம்மா அப்படின்னு. இல்லை ரோகிணி, பூஜை அங்கே கிடையாது, அந்த கோயிலில் எனக்கு திறக்கலையா, அங்கே ஒரு டெத் ஆகிடுச்சான், அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலோடைய தெப்பக்குளத்துக்கு வந்துட்டு வேறு பூசாரி பண்ணலான்னு சொன்னார். அப்பா இறந்த நாள் இன்றைக்கி தான் திதி கொடுக்கணும், அதனால் நாங்களுமே சரி யோசிக்காமல் ஓகேன்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம், அங்கே வந்து தெப்பக்குளத்து பக்கம் இருக்கோம், நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற நீ, பக்கத்தில் இருக்கிற கோயிலுனா என்ன கோயிலுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அம்மன் கோயிலுமா தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம ரோகிணி அங்கே வந்திருக்கிற அதே கோயிலை வந்து அவங்களுடைய அம்மாவும் சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. பேசாமல் அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருக்காங்க. என்னடி கல்யாணி, நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா அப்படின்னு. என்னம்மா இங்கே வரீங்கன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு. என்னடி சொல்கிற, இங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு தான் திதி கொடுக்கறது தான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தானே. அது இல்லைம்மா, நாங்கள் இருக்கிற கோயில் பின்னாடி தான் நீயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது கேட்ட உடனே இவங்களும் வந்து ஷாக் ஆகுறாங்க. சரி அப்போ நல்லதா போச்சு, நீ ஒரு 8 வந்துட்டு போயிடு, திதிக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ வந்தேன்னா சரி பிண்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ விளையாடுறியா, முன்னாடி என்னுடைய ஃபேமிலியை வச்சுக்கிட்டு பின்னாடி நீ கிறிஷை கூட்டிகிட்டு உக்காந்துக்கிட்டு திதி கொடுக்க வானா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய அப்பாவோடைய இறந்த நாள் அது, இன்றைக்கி தானே திதி கொடுக்கணும், வேறு நாள்லேயே நம்ம கொடுக்க முடியாதுடி, அது அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் கெட்டதாக போச்சுன்னா ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கை ஊசலில் ஆடிக்கிட்டு இருக்கு, இப்போது வந்துட்டு இதையும் கொடுக்காம போயிட்டா இதையும் ஒரு தடங்களாக மாறிடக்கூடாது இல்லையா அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்தால் தான் மாட்டிக்கவே போகிறோன்னே என்னவோ, அதை விட்டுட்டு நீ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பார் கல்யாணி, அதெல்லாம் விட்டுரு, எதுக்கு சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு, இங்கே தான் பின்னாடி தான் குளத்தங்கரையில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்துரு, ஒரு 10 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு கேஃபில் வந்துட்டு போயிடு, நாங்கள் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, சரி ஓகே வை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா இது புது பிரச்சனை ஆகிடுச்சு, இங்கேயே வந்துட்டு திதி கொடுக்க வந்திருக்காங்களே, இப்படி நடக்கணுமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு பேசி முடிச்சிட்டி அப்படின்னு. பேசிட்டேன் மனோஜ், ஏன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சரி வந்துட்டு எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே விஜய் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பூஜை பண்ணுறதுக்காக முதல்ல வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுவும் தீபாவளி அன்னைக்கு நல்ல நாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க காலில் விழுந்து, அதாவது முத்துவோடைய பாட்டி காலில் விழுந்து, முத்துவோடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரவி, மனோஜ், ரோகிணி, மீனா, முத்து இவங்க எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸோ பாட்டியுமே வந்துட்டு ஆசீர்வாதம் அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தீர்க்காயுசாக நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாமல் 100 ஆயுசுக்கு குழந்தை குட்டியோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அத்தை உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும், இப்போ தான் மனோஜும் ரோகிணியும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மட்டும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சீக்கிரமாக ஒரு குழந்தை பிறந்தா அதை விட வேறு என்ன இருக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த நொடி சந்தோஷமாக இருக்கிற ரோகிணிக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியாமல் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அத்தை அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி எங்களுக்குன்னா வயசாகிடுச்சு, நாங்கள் லைஃப்பை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் நான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாமே நல்லபடியாக ரன் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே, எங்களுக்குன்னா வயசாகிடுச்சு, முதல்ல கல்யாணம் ஆன கப்பல்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேணால் வந்துட்டு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து முத்து, மீனா நீங்கள் தான் தள்ளி போடக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையுமே சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு பெற்றுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அதுக்கெல்லாம் ஆசை இருக்குதான், ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வரணும்ல, விடுங்க பாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா கோயிலில் வச்சு சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் பேரனோ பேத்தியோ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தருங்க பெற்று கொடுத்துருங்க, நான் அதை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
பாட்டி அடுத்து நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியுது. கோயிலில் வச்சு இந்த வார்த்தையெல்லாம் பேச வேணாம் நீங்கள். அதெல்லாம் நீங்களும் 100 வயசுக்கு எங்களோட குழந்தைய பார்ப்பீங்க. கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று தரோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. போதும் போதும் இங்கே பேசிக்கிட்டு வாயாடிட்டு இருக்குது. அடுத்து இப்போ தான் சாமிக்கு அர்ச்சனை பண்ணியாச்சுல்ல அத்தை, அடுத்து வீட்டில் பாம்பு வந்ததுக்காக என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன ஏதுன்னு இல்லை ஏதாச்சும் பண்ணணுமான்னு சாமி கேளுங்க அத்தை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பூசாரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அப்படியா கவலைப்படாதீங்க, அது எதுவும் ஆகாது. இங்கே பின்னாடி அதாவது பின்னாடினா கோயிலுக்கு சைடில் வந்துட்டு அந்த சைடில் பாருங்கள், அங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது இல்லைங்களா, நாகலம்மா கோயில். அந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் பால் ஊற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு குளத்தங்காரிலேருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக வந்துட்டு உங்களுடைய எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும். எந்த பிரச்சனையும் யாருக்கும் எதுவும் வராது. வீட்டில் பாம்பு வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு கோயிலுக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் அது. நீங்கள் அதனால் வந்து பயப்பட எதுவும் தேவையில்லை, பெருசாக எதுவும் ஆகாது. அந்த சாமிக்கு அம்மனுக்கு வந்துட்டு நாகலம்மாளுக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய பூஜைகளை செஞ்சிங்க அப்படின்னா அம்மன் வந்து பூர்த்தி அடைஞ்சிருவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வீட்டில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. பாத்தியா விஜயா, பூசாரி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டல, அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அந்த சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அத்தை எல்லாரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து அந்த பக்கமாக எல்லாரும் போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணிக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய அம்மா. ரோகிணியுமே இருந்துக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி 2-3 டைம் வச்சு பார்த்துட்டாங்க. சரி இங்கே பூஜை பண்ணுறதுக்குள்ளே அத்தை எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரோகிணி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. இல்லை அத்தை அது வந்து அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை, நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்களோட காதலை சொல்கிறாங்க. சரிம்மா ரோகிணி நீ பார்த்து சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு. மனோஜும் கூடவே வராங்க. நீ எங்கே வர மனோஜ், நான் போயிட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பேச தானே போகிறேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து கூப்பிட்றாங்க. என்னம்மா ரோகிணி ஃபோன் பேச தானே போகிறேன், நானும் கூட துணைக்கு போகிறேனே, புது இடம் புது ஊர், ஏற்கனவே இங்கே ஒரு பயத்துக்கார மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான், அப்புறம் அதை பார்த்து ரோகிணி பயந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு. டே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவள் ஃபோன் பேச ஒன்றும் போயில, கொஞ்ச நேரம் இங்கே அமைதியாக நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எது சொன்னாலே தலையாட்டிப்பாரு. சரி ஓகே நான் அங்கேயே நின்றுறாரு. அதுக்கப்புறம் ரோகிணி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வராங்க குளத்தங்கரைக்கு. அதுவும் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு போய் சொல்லிட்டு இங்கே தாங்கிட்டு வராங்க. அப்போ தான் இங்கே தெப்பக்குழு தப்பு வந்து பூஜைக்கான அதாவது திதி கொடுக்கறதுக்காக பிண்டம் எல்லாமே வச்சு எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சாமி வந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்காரு, அவங்களுடைய ஆயுஸ் வந்து பூர்த்தி அடையணும், அதாவது அவங்களுடைய மேலுக்கு போயிட்டு அவங்களுடைய வந்து சொர்க்கத்துக்கு வந்து போகணும் அவங்களோட ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு பாட்டி அம்மா எங்கே பாட்டி அப்படின்னு கிருஷ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வந்துருவாடா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்க திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் ரோகிணியே வந்துடுறாங்க. ஆண்டி அங்கே பாரு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரோகிணி போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. வாங்க சீக்கிரம் உட்காருங்க நாளி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே வாமா சீக்கிரம் உட்காருவா டைம் ஆகுது, என்னம்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே என் ஃபேமிலிக்கிட்டேருந்து தப்பிச்சு வர்றது எவ்வளோ பெரிய பாடு தெரியுமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி 5 நிமிஷம் பூஜை பண்ணிவிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணி முடித்த உடனே சரி உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு. சாமி எங்களுக்கு ஒரே பொண்ணு தான், நிறைய பசங்களாம் கிடையாது, இவன் ஒருத்தி மட்டும்தான் எனக்கு கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுடைய பையன் இவன் ஒரே பையன் கிருஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்போ நீங்கள் இவருடைய பொண்ணு அவங்களுடைய வாரிசு தானே, நீங்கள் வந்துட்டு திதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி திதி கொடுக்கணும் அப்படின்னா குளத்தங்கரையில் திதி விட்டுட்டு முங்கி எழுக்கணுமே, அது எப்படி சாமி முடியும், என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, திதியை கொடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை மட்டும் அதாவது அந்த தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கிட்டா போதும். அதான் உங்கள் பையன் கிருஷ் இருக்கான்ல இவன் செய்யலாம், தாத்தாவுக்காக பிண்டத்தை உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு கிருஷி விட்டுட்டு ஒருத்தர் முங்கி இருந்தால் போதும், அவங்களுடைய ஆத்மா பூர்த்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிருஷி இருக்கால்லடி நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு துணியெல்லாம் நான் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கேன், எப்படியும் உன்னால் முடியாதுன்னு தெரியும் அப்படின்னு கிருஷோடைய பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்துட்டு அங்கே வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும், நாகலமாக்கு குளத்தங்கரையிலேருந்து போய் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்காக மீனா வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வரதுக்காக தாங்கி நடந்து வராங்க. முத்து இருந்துக்கிட்டு நீ இருமீனா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலில் அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க பரவாயில்ல சாமிக்காக தானே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தான் வராங்க. ஸோ அப்படி வரும்போது தான் இங்கே ரோகிணி வந்துட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு திதி கொடுக்குறத மீனா பார்த்துடுறாங்க. பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேண்ட்டை வந்துட்டு சரிம்மா நீங்கள் தானே இவளுடைய பொண்ணு, நீங்கள் வந்துட்டு திதி கொடுக்கறதுக்காக இதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நான் சொல்ல மந்திரம் சொல்லி அங்கே கொளுத்தங்கரையில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சாமி இவ தான் என் பொண்ணு கல்யாணி, இவன் வந்துட்டு என் பேரன் கிறிஷு, இவங்களையும் வச்சே நீங்கள் என் புருஷனுக்கு திதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மீனா பயங்கர ஷாக் ஆகி அதை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அப்போ தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. மீனா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ரோகிணி வந்துட்டு அங்கேருந்து தாங்கி எழுந்திரிச்சு வராங்க. அங்கே தாங்கி எழுந்திரிச்சு அந்த மீனா கிட்ட நிற்கவோ, மீனா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. எவ்வளோடி இப்படி வாய் கூசாமல் இவ்வளோ நாளாக நடிச்சிட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அடைஞ்சிடுறாங்க. மீனா அது வந்து அப்படின்னு சி போதும் வாயை மூடுடி, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்துட்டு அந்த பூசாரி சொன்னார், இந்த ஊரில் இருக்காதீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு. ஸோ அப்போவே போயிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. ஸோ அதுதான் விதி. இப்படி வந்து ரோகிணி மீனா கிட்ட மாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு கடவுள். அவரோட சந்நிதியில் வந்து தான் ரோகிணி மாட்டிக்கணும் அப்படின்றது வெறி. ஸோ எவ்வளோ நாளாகவே தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்பயுமே நடக்கும்ன்றது சாத்தியம் இல்லை இல்லைங்களா. ரோகிணி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நாள் வந்து இன்னைக்கு தான் மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மீனா கிட்ட கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வெளியில் சொல்லிட்டா என்னோட வாழ்க்கையே போயிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, ப்ளீஸ் மீனா வீட்டில் மட்டும் விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு ரோகிணி கஞ்சுறாங்க. இவ்வளோ கீழ்த்தனமாக இவ்வளோ நாளாக இவ்வளோ நம்பி ஏமாத்திட்டு இருந்திருக்க எல்லாருமே எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளை பரிதவிச்சு நின்னப்போ கூட உனக்கு கொஞ்சம் கூட பெத்த பாசம் இல்லவே இல்லை. அந்த பிள்ளையை அனாதையே வச்சுட்டு நீ இப்படி ஒரு சொகுசான ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கல அப்படின்னு. இல்லை மீனா நான் கிருஷ்ணத்தை வச்சு நானும் தான் பிரிஞ்சு ரொம்ப நானும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்க பாரு, அப்படி புருஷனை இழந்த நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், உங்க குழந்தைக்காக வாழ்ந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம்னு நடக்கணும் அப்படின்னா விதி இருந்துச்சு அப்படின்னா உண்மையை சொல்லி நீங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆனதையும் மறைச்சிட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதையும் மறைச்சிட்டு நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி மனோஜ் அவருடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க. இந்த பிள்ளை இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுடைய அதாவது கிருஷிக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அது இப்படி உங்களால் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அந்த பூசாரி அதாவது அந்த சித்தர் வந்து எதுக்கு இப்படி சொன்னாருன்னு எனக்கு இப்போ புரியுது. ஊரை விட்டு போக சொன்னார் அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. இதுக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோகிணிக்குமே ஆல்ரெடி வீட்டிலேருந்து கிளம்பும் போது நிறைய தடங்கள் வந்துச்சு. நெத்தியில் அடிச்சுக்கிட்டாங்க, கால் அடிச்சுட்டாங்க. இதெல்லாமே அந்த அறிகுறி தான். இதை யாருமே ஒரு அபசகுணமாக நினைக்காம ஏதோ தெரியாமல் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ ரோகிணி இப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னு ரோகிணிக்கு தெரியாது. ஸோ பயங்கரமாக மீனா கிட்ட மாட்டிக்கிறாங்க. மீனாவுமே பயங்கரமாக வந்து ரோகிணி திட்டிகிட்டு இருக்காங்க. மீனா இங்கே பாருங்க மீனா, புரியுது மீனா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க புரிஞ்சிருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. புரிஞ்சு சொல்லி இவ்வளோ நாளாக எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துக்க மாட்டீங்க. ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. நீங்கள் கூட விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க. நீங்களாம் மனுஷனாமா? எத்தனை தடவை கிருஷ்ணோட அம்மா யாருன்னு கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் அவருடைய அம்மா அதாவது கல்யாணி அவங்க துபாயில் இருக்கா அப்படின்னு போய் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து போய் சொல்லி இங்கே திதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே அவருடைய அப்பாவுக்கு, இது நியாயமா உங்களுக்கு? இப்படி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்களே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இது உங்களுக்கு அநியாயமா இருக்கா அப்படின்னு மீனா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என் வீட்டுக்காரர் அப்பயே சொன்னார், கிருஷோடைய பெரியப்பா வந்திருக்காரு, அவருடைய அம்மா வந்துட்டு கல்யாணி அவங்களுடைய பேர், அவங்க வந்துட்டு துபாயில் இருக்காங்க, கிருஷோடைய அம்மா கிருஷ்க்கு வந்துட்டு பெரியப்பா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அன்னைக்கு என் வீட்டுக்காரர் சொன்னார். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது எல்லாம். எல்லாமே அவர் வந்துட்டு கிருஷ்ண பார்க்கறதுக்காக தான் இவங்க அங்கே வந்திருக்காங்க. விதி, அதுதான் விதின்றது. என் வீட்டுக்காரர் அவர் கண்ணு முன்னாடி காண்டோய் நிறுத்தச்சு. ஆனால் அவருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் தோணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பவே மாட்டி இருந்திருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் மாட்டிக்கல, தப்பிச்சிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இந்த விஷயத்த நான் இப்போவே வீட்டில் சொல்ல போகிறேன். எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலேயே நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க.
இல்லை வேணவே வேணாம் அப்படின்னு ரோகிணி தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. விஷயத்தை போய் சொல்லி அவன் மீனா கோவத்தோட வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன பண்ணுறது இப்போது ரோகிணி வந்து மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும்னு விதி இருந்திருக்கு, அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, வா என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம், போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷோட பாட்டி கிருஷை கூட்டிகிட்டு மகேஷோட அங்கே போகிறாங்க. ரோகிணி கூட்டிகிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டியாம்மா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு தெரியல, நான் வந்து வாழ வெட்டியா வீட்டில் இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படணும், அதுதானே உன்னுடைய ஆசை, இதுக்கு தானே இவ்வளோ நாளாக வீட்டில் விஷயத்த சொல்லியிருந்தேன், இப்போ அது தெரிஞ்சிடுச்சு, அதுவும் வாயாலேயே மீனா இப்போ வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ரோகிணியும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ தான் என்னடா உன் பொண்டாட்டி தண்ணி கொண்டாருன்னு போனால் கை வீசிட்டு வராளே அப்படின்னு விஜயா வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ தான் என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு பாட்டி முத்துவோடைய அப்பா எல்லாருமே கேட்குறாங்க. மீனா வந்து தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி அவங்களோட ஃபேமிலி மொத்தமாக அழுதுட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே கிருஷி, நீ எங்கடா இங்கே, என்ன மீனா இவங்க இங்கே நீ கூட்டிகிட்டு வந்த இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி கோயிலுக்கு போன உடனே இவங்களையும் பின்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டே அப்படின்னு, அத்தை வாயை மூடுங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமா உங்கள் இஷ்டத்துக்கு பேசி நிற்காதீங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி என்கிட்டே குரலை வசதி பேசுகிறா அப்படின்னு. மீனா என்னாச்சு உனக்கு, நீ இப்படியெல்லாம் எப்பயுமே பேச மாட்டியே, என்னாச்சு அப்படின்னு. ஏங்க இவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட மொத்த கதையும் இப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஆமாங்க, அதான் கிருஷோட பெரியம்மா நீங்களும் பெரியப்பாவை நீங்களும் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவங்களுக்கு கிருஷுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் கூட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேனே, அது என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சிங்க அப்படின்னு. என்ன மீனா ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லு, எங்க இவ என்ன உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா ரோகிணி நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா பார்லர் அம்மா வேற அழுதுட்டு இருக்கு, நீ ஏதோ விஷயம் தெரியும்னு சொல்ற, என்ன விஷயம் புரியுற மாதிரி எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாட்டி உட்கொண்டு ரோகிணி வந்துட்டு ஏன் அப்படின்னு மனோஜும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மீனா வந்து, எங்க கிருஷோடைய அம்மா வெளிநாட்டில் துபாயில் இருக்காங்க, அவங்க பேர் கல்யாணின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவங்க வேற யாரும் இல்லை, அதோ இவங்க தான், இந்த அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன உளறிட்டு இருக்கா அப்படின்னு. அத்தை நான் ஒன்றும் உளரல, கிருஷோடைய அம்மா கல்யாணி ரோகிணி தான் நம்ம கிட்ட பேரை மாற்றி ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாளாக நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்க, இப்போதான் எனக்கு விஷயம் தெரியும். ஏங்க இவருடைய அப்பா இருக்காங்கல்ல, தோ கிருஷோடைய தாத்தா, இவருக்கு திதி கொடுக்கறதுக்காக தோ பின்னாடி குளத்தங்கரையில் இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் நான் தண்ணி எடுக்க போகும்போது இவங்கள பார்த்துட்டு எப்படியெல்லாம் நடிச்சிருக்கீங்கன்னு நான் அப்போ கூட கேட்குறேன், ஆனால் விஷயத்த சொல்ல வேணான்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்கங்க. எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இது நடந்த மொத்த குழப்பத்துக்குமே காரணம் ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. பார்லர் அம்மாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீ ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு நான் கூட நினைச்சிட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இருந்தேன், ஆனா அது இதுவா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அப்படியெல்லாம் இருக்காது, இவ ஏதோ பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருக்கா, என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்றாங்க. இல்லப்பா மீனா சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு கிருஷ்ணோட பாட்டியை சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே இன்னும் ஷாக்கு. ரோகிணிக்கு தான் நாமளே மாட்டிக்கிட்டோம், அம்மா இருக்குப்பா அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மீனா சொல்றதெல்லாம் உண்மைதான், இவ பேர் கல்யாணி, கிருஷ்ணோட அம்மா தான் இவ, இந்த விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் நான் எப்பயோ சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்ல முடியாமல் தடங்கள் ஆகிட்டே போயிட்டு இருந்தது, அதுதான் விதின்றது. இன்னைக்கு மீனா கண்ணில் ரோகிணி மாட்டிக்கிட்டா அப்படின்னு. என்னடி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வந்து கேட்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆண்டி அது வந்து அப்படின்னு. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் ரோகிணி ஏற்றுக்க ஆரம்பிச்சாங்க, அதுவும் பணத்தால். இப்போ ரோகிணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ன உடனே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாமளே நினச்சா கூட கண்டிப்பாக வந்துட்டு மனோஜ் கூட ரோகிணி வந்து சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. விஜயா பொய் சொன்னதுக்கே அந்த அளவுக்கு கோவப்பட்டவங்க. ஸோ தன் மகனோடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அப்படின்னு தெரிஞ்சா எப்படி ஏற்றுப்பாங்க ரோகிணியை விஜயா வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ கோவத்தில் அவ்வளோ கோவத்தில் பலார்னு ஓங்கி அவங்க ஒரு அற விடுறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு முத்துவோடைய அப்பாவுமே இருந்துக்கிட்டு, என்னடா இது முத்து, என்னம்மா ரோகிணி இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்துட்டு எல்லாரோடைய காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, நான் பண்ணது தப்பு தான், என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. பணக்காரின்னு சொல்லி பொய் சொன்னேன், இப்போ என் பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு பொய் சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, உன்னை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரத்தில் கோவத்தில் இருக்காங்க.
மீனா என்ன மீனா இதெல்லாம் உன் கண்ணிலையா போய் இதெல்லாம் படணும் அப்படின்னு ஏங்க அதாங்க விதி அந்த சித்தர் எதுக்கு என்னை ஊரை விட்டு போக சொன்னாரு இப்போ தெரியுதா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கூடாதுன்னு தான் என்னை அப்போவே அந்த சித்தர் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்காரு இந்த ஊரை விட்டு ஆனால் ரோகிணி என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிள் ஆண்டி என் அம்மாவை மன்னிச்சுடுங்க என் அம்மா போய் சொல்லிட்டாங்க தான் சாரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பு தான் அங்கிள் என் அம்மாவை திட்டாதீங்க அழ வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் போயிட்டு அவங்க கையை பிடிச்சி அழுகுறாங்க. ஸோ மீனாவுக்கும் ரோகிணிக்கும் அதாவது மீனாவுக்கும் முத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. பாரு உன்னால் சின்ன பையன் பாதிக்கப்பட்டு எவ்வளோ அழுகிறான் அப்படின்னு கொஞ்சம் கூட ஈகோ மனசாட்சியே இல்லாமல் இந்த பிள்ளை எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியை காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. விஜயா கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அண்ணாமலை இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு மனோஜ் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு என்னதான் வெகுலியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் மனசொடைஞ்சு போயிருக்காரு மனோஜ். ஸோ வந்து மகேஷ் அருமையாக இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டா மன்னிச்சிருங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிட்டு இருடி இவ்வளோ நாளாக இவளுக்கு நீ வக்காலத்தை வாங்கிட்டு இருந்த இப்போ நீ நல்ல விளையாடவே நாடகம் போடாத அப்படின்னு விஜயா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது மீனா அதாவது மீனாவும் முத்துவும் மனசு வச்சா மட்டும்தான் ரோகிணியும் மனோஜும் சேர முடியும். ஸோ என்ன நடக்க போகுது விஜயா வந்துட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களா இல்லை முத்துவும் மீனாவும் சரி பண்ண போகிறாங்களா அதாவது பொதுவாகவே மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஓடி ஓடி ஜனங்களுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய குணம். எல்லாருமே நல்லா இருக்கணும் யாரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்துவும் மீனாவும் வந்துட்டு இந்த விஷயத்த பெருசு பண்ண விட மாட்டாங்க. அவங்க தான் வந்துட்டு இது சரி பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுக்கு விஜய் இடம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ஒன்று தான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேணுமா வேணாவா அப்படின்றது முடிவெடுக்க போகிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து நிற்க போகிறாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது ரோகிணியோட வாழ்க்கையில் முத்துவும் மீனாவும் சரி பண்ண போகிறாங்களா இல்லை இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க வந்துட்டு பண்ணது பெரிய தப்பு ரோகிணியை வந்துட்டு மன்னிக்கவே கூடாது ஏன்னா அவங்க பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் தலையிடாமல் 2 பேரும் ஒதுங்கி நிற்க போகிறாங்களா. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.